குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஓகே. சோ ஸ்கிரீன் தெரியுதா? சோ இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 5 ஆஃப் போட்டோசிந்தசிஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஒரு ரெண்டு லெக்சரோ இல்ல ஒரு லெக்சர்ல வந்து இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ நேத்து படிக்க வச்ச C3 சைக்கிள் அது கிளியரா இருக்கா? கார்பாக்சிலேஷன் அந்த மூணு ஸ்டெப்பும் கிளியரா இருக்கா? கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், ரீஜெனரேஷன் ரொம்ப ஈஸியான சைக்கிள் தான் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? இப்ப C4 சைக்கிள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் லாங்கான சைக்கிள். ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ C4 சைக்கிள் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹேட்ச் ஸ்லாக் சைக்கிள். ஓகே, இல்லைன்னா ஹேட்ச் ஸ்லாக் பாத்துவே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம C3 சைக்கிளை வந்து கால்வின் சைக்கிள் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இது ஹேட்ச் ஸ்லாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்வே பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா இது வந்து C4 பிளான்ட்ஸ்ல மட்டும் தான் நடக்கும். என்னது? C4 பிளான்ட்ஸ் லைக் சுகர் கேன் இருக்கட்டும், மெய்ஸ் இருக்கட்டும், சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கும் அது, அப்புறமா வந்து மில்லட். இந்த 4 பிளான்ட்ஸ் தான் என்ன இருக்கும், இதெல்லாம் C4 பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க மட்டும்தான் வந்து இங்க மட்டும்தான் என்ன நடக்கும், இந்த C4 சைக்கிள் நடக்கும். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்ல வந்து இந்த C3 தான் நடக்கும். தேர்ட் 3 காம்பவுண்ட் உள்ள 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள மாலிகுல் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். இங்க வந்து C4 பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், இது இந்த C4 பிளான்ட்ஸ் எங்க இருக்கும்னா மோஸ்டா நல்லா ஹாட்டா ட்ரையான கண்டிஷன். எங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியா இருக்குதோ, கிடைக்கவே மாட்டிக்குதோ, அங்கெல்லாம் வந்து இந்த C4 சைக்கிள் வந்து நடக்கும். புரியுதா? அவங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? என்னது? எங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு உடைய குறைபாடு இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த அடாப்டேஷன் வந்து எடுத்துப்பாங்க C4 சைக்கிள். ஸோ எங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்குன்னா ஹாட்டா ட்ரையான இடத்துல அங்க கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும். அதனால வந்து அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்க வேண்டிய கண்டிஷன் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, அதனாலதான். அப்புறமா ஸ்டொமேட்டா பாத்தீங்கன்னா பார்ஷியலி க்ளோஸ்டா இருக்கும். ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்காது, பார்ஷியலி க்ளோஸ்டா இருக்கும். அதுக்கு ஏதாவது தண்ணி வரும்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஏன் இது பார்ஷியலி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டா க்ளோஸ்டா தான் இருக்கும். எப்பயாவது டிரான்ஸ்பிரேஷன் டைமோ போட்டோசிந்தசிஸ் டைம் மட்டும்தான் வந்து இது ஓப்பன்டா இருக்கும். ஓகே, சோ ஏன் இதுல பார்ஷியலி க்ளோஸ்டா இருக்குன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்ஷியலி க்ளோஸ்டா வச்சிருக்கிறதுனாலதான் எப்பயாவது கார்பன் டை ஆக்சைடு வருதுனாலும் எப்பயாவது தண்ணி வருதுனாலும் இது வந்து எடுத்துக்கும். சோ அப்பதான் ஓபன் பண்ற மாதிரி எல்லாம் வச்சுக்காது, அது ஆல்ரெடி ஹாஃப் ஓப்பன்ல தான் வச்சிருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த பிளான்ட் வந்து இது வந்து போட்டோ ரெஸ்பிரேஷனை வந்து அவாய்ட் பண்ணும். அப்புறமா இட் மெயின்டைன்ஸ் ஹை போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி. போட்டோ ரெஸ்பிரேஷன்னா வந்து நம்ம பார்த்தோம்ல ஆர்யூபிடி ருபுலோஸ் பிஸ்பாஸ்பேட். இது ஜஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கூட தான் பைண்ட் ஆகும். நான் சொன்ன சில கேசஸ்ல ஆக்சிஜன் கூட கூட ருபுலோஸ் ஆக்சிஜனேஸா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம்ல. இந்த ருபிஸ்கோ அந்த என்சைம் இருக்குல்ல, அது கார்பாக்சிலேஸ் மட்டும் தான் நம்ம இங்க கூட பார்த்தோம். இங்க பாருங்க, கார்பாக்சிலேஸ் ஆர் ஆக்சிஜனேஸ்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இது ஆக்சிஜன் கூட கூட கம்பைன் ஆகும். ஸோ அந்த கேஸ் எப்பயாவது ஆர்யூபிபி வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல். போட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கக்கூடாதுன்னு அவாய்டு தான் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் வந்து அதுக்கு பைண்ட் பண்ண முடியும். அப்போதான் வந்து அதோடைய ப்ராடக்ட் வந்து ஆக்சிஜனா கொடுத்து நம்மளுக்கு வந்து வெளியில வந்து அது கொடுக்க முடியும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. இப்போ நான் இந்த பிளான்ட் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டா இங்க இருக்கிற லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே வந்து உயிரோட இருக்க முடியுமா, வாழ முடியுமா, சர்வைவ் பண்ண முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால போட்டோ ரெஸ்பிரேஷன் அந்த ப்ராசஸ எல்லா C4 பிளான்ட்டும் இருக்கட்டும், C3 பிளான்ட்டும் இருக்கட்டும், அது கண்டிப்பா அவாய்ட் தான் பண்ணும். அப்புறமா அது வந்து அதோடைய போட்டோசிந்தசிஸ்னால எவ்வளவு லோவா இருந்தாலும் அது வந்து அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். போட்டோசிந்தட்டிக் ரேட்டு வந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்குல்ல, இந்த வேர்ட்லயே ரெஸ்பிரேஷன் இருக்கு. இதை நெக்ஸ்ட் சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் டீடைலா படிக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே மார்க் பண்ணலாமா?
சோ நான் என்ன சொன்னேன், C4 சைக்கிள் எந்த பிளான்ட்ல நடக்கும், C4 பிளான்ட்ஸ்ல தான் நடக்கும். C4 cycle seems to be an adaptation for plants growing under என்னது dry hot environment. ஓகேங்களா, ட்ரையா ஹாட்டான என்விரான்மெண்ட்ல தான் வந்து இது இருக்கும். இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த C4 சைக்கிள் வந்து நடக்கும். Such plant can photosynthesis even in the condition of very low. இந்த C4 plants பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருந்தா கூட அங்க கூட என்ன நடக்கும், இதுக்கு இது நல்லா போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேங்களா, அதனால இதோட போட்டோசிந்தசிஸ் ரேட் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். நல்லா கார்பன் டை ஆக்சைடு இருந்தா தான், இங்க பாருங்க போட்டோசிந்தசிஸ்னா என்னது, அதுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். கரெக்டா, இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகம் ஆக தான் போட்டோசிந்தசிஸும் அதிகமாகும். ஆனா இங்க கம்மியா இருந்தாலும் கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் அட்மாஸ்பியர்ல அப்போ கூட இது அதிகமா பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து அதோடைய அடாப்டேஷன். நான் எவ்வளவு லோவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதிகமா போட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன உயிர் வாழ வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ட் வந்து இது பண்ணும். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு கண்டிஷன் ரொம்ப வந்து லோவா இருக்கும். என்னென்ன கண்டிஷன், ட்ரை ஹாட் என்விரான்மெண்ட், அப்புறமா வந்து C4, இதுதான் C4 பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும், ஸ்டொமேட்டா பார்ஷியலி ஓப்பன் ஆகும். இந்த 3 கண்டிஷனை டு நாட் ஃபர்கெட். ஓகே, இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா லோ வாட்டர் கண்டென்ட்லயும் க்ரோ ஆகும். வாட்டர் கம்மியா இருந்தாலும் டெம்பரேச்சர், இங்க பாருங்க ட்ரை ஹாட் என்விரான்மெண்ட்னா என்னது, ட்ரைனா ஃபுல்லா காஞ்சு போயிருக்கு, தண்ணியே இல்ல. ஹாட்டா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் எப்படி அதிகமாகும், லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருந்தால. இதெல்லாம் ட்ரை அண்ட் ஹாட் கண்டிஷனுக்கு தான் ரிலேட்டடா இருக்கு. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் என்னச்சுன்னா சுகர் கேன், பெய்ஸ், சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ அதை மறக்காதீங்க, இங்க கொடுக்கல எக்ஸாம்பிள் ஆனாலும் கேட்பாங்க. சோ நம்ம அதெல்லாமே ஃபுல்லா கவர் பண்ணி, சுகர் கேன், மெய்ஸ், சொர்க்கம், அப்புறமா மில்லட், 2 எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ட்ராவா இது. தெரியுதா, இதெல்லாம் எக்ஸாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம், போட்டோ ரெஸ்பிரேஷன்ல. போட்டோ ரெஸ்பிரேஷன் என்னதுன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBPக்கு பதிலா ஆக்சிடேஷன் ஆஃப் RUBP நடக்குதுன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் RUBP. ஆனா RUBP இஸ் மோர் லைக்லி என்னது, கார்பாக்சிலேஷன் தான் பண்ண நினைக்கும். ஆக்சிஜன் பண்ணா அதனால மத்த பிளான்ட் இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. பிளான்ட்ல இது கம்ப்ளீட்டா அவாய்ட் ஆயிடும். இந்த என்விரான்மெண்டே கிராஷ் ஆயிடும் இதெல்லாம் நடந்தா. அது வந்து இட்ஸ் ஆப்சென்ட் இன் தீஸ் பிளான்ட். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ த போட்டோசிந்தட்டிக் ரேட் இஸ் வெரி ஹை. இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் பத்தி நீங்க டீடைலா ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல படிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல, போட்டோ ரெஸ்பிரேஷன் ஆப்ஸ் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் இந்த பிளான்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் என்னது, RUBP கார்பாக்சிலேஷன் நடக்கிறதுக்கு பதிலா ஆக்சிடேஷன் நடக்கும், அவ்வளவுதான். இந்த 2 பாயிண்ட் மட்டும் போட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு பத்தி நீங்க இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் யூ ஷுட் லீவ். ஓகே, இப்போ இங்க பாருங்க C4 பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்பனா கண்டிப்பா C3 பிளான்ட் கூட இந்த C4 பிளான்ட் எப்படி இருக்கும், ஒரு டிஸ்டிங்விஷா தான் இருக்கும். கரெக்டா, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பெஷல் லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து கிரான்ஸ் அனாட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, கிரான்ஸ் உடைய அனாட்டமி. கிரான்ஸ் அனாட்டமி பாத்தீங்கன்னா அனாட்டமின்னு லீஃப்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அனாட்டமின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். கிரான்ஸ் அனாட்டமினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வந்து மாற்றம் காமிக்கும் இதுல. ஓகே, சோ C3 பிளான்ஸ் நார்மலா இருக்கிற பிளான்ஸ். C4 பிளான்ஸ்ல லீஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு ஸ்பெஷல் லீஃப் உடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. கரெக்டா, அதனாலதான் C4 பிளான்ட் நம்ம தனியா வச்சிருக்கோம். ஓகே, so leaves of C4 plants show presence of, first இந்த word crans anatomy அப்படின்னு பாத்துக்கோங்க. கிரான்ஸ்னா விரத்து, விரத்துனா ஒரு ரிங் மாதிரி. கிரான்ஸ்னா எது, விரத்து. குடுத்துருக்காங்களா, குடுத்துருக்காங்க. ஆமா, so leaves of C4 plant. கிரான்ஸ் இந்த பிளான்ட்ல கிரான்ஸ்னா ஃபர்ஸ்ட் விரத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விரத்துனா ஒரு ரிங் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர். C4 எல்லாம் நான் இந்த போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்குது, லீஃப்ல தான். சோ லீஃப் தான் மாறி இருக்கணும் இங்க. கரெக்டா, சோ இந்த லீஃப்ல இருக்கிற அந்த வாஸ்குலார் பண்டில், எல்லா லீஃப்லயும் வாஸ்குலார் பண்டில் இருக்குல்ல, சைலம், ஃபுளோயம்.
இந்த வாஸ்குலார் பண்டில் பாத்தீங்கன்னா இது சரௌண்டட் பை a ring. வாஸ்குலார் பண்டில் இங்க கொடுத்துருக்காங்களா இங்க டயக்ராம்ல? வாஸ்குலார் பண்டில் இது இருக்கா? இதுதான் வாஸ்குலார் பண்டில். இட் இஸ் சரௌண்டட் பை a ring. ஒரு ரிங் மாதிரி இருக்கா? இத சுத்தி ஒரு ரிங் மாதிரி இருக்கா? இந்த ரிங் தான் விரெத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங் என்னதுன்னா பண்டில் ஷீத் செல்ஸ். என்னது? பண்டில் ஷீத் செல். இப்போ இங்க பாருங்க, இந்த வாஸ்குலார் பண்டில பெருசா கொஞ்சம் காமிச்சிருக்காங்க பாருங்க. இத சுத்தி ஒரு ஒரு ரிங் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஒரு கவரிங் இருக்கா? இது சரௌண்டட் பை கவரிங். பாருங்க, இதுதான். இதுலயும் பாருங்க ஒரு கவரிங் இருக்கா? இந்த கவரிங் பேர் என்ன சொல்லுவாங்க? பண்டில் ஷீத் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரான்ஸ் அனட்டாமினா, கிரான்ஸ்னா விருத்துனா ரிங் மாதிரி இருக்கிற அனட்டாமி. ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லீஃபுக்குள்ள ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த வேர்டோடைய மீனிங். ஓகே, சோ என்ன இருக்கும்? நார்மலா உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் நான் கொடுத்துட்டேன்னா என்னது? இந்த வாஸ்குலார் பண்டில் C4 பிளான்ட்ல இருக்கிற லீஃப்ல இருக்கிற வாஸ்குலார் பண்டில் இட் இஸ் சரௌண்டட் பை a ring ஆஃப் லார்ஜ் செல். என்ன லார்ஜ் செல்? அந்த செல்லோட பேர் வந்து பண்டில் ஷீட் செல். அப்படி பண்டில் ஷீட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாஸ்குலார் பண்டில ஒரு பெரிய ஷீட் மாதிரி கவர் பண்றது, அந்த ஷீட் தான் வந்து பண்டில் ஷீட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லீஃப்ல பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸ் மட்டும் தானே இருக்கும் லீஃப்ல. நார்மலா லீஃப்ல பாத்தீங்கன்னா என்னது, டைகாட் லீஃப்லயும் பாத்தீங்கன்னா மோனோகாட் லீஃப்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் என்ன இருக்கு? நார்மலா மீசோஃபில் செல் தான் இருக்கும். ஆனா இங்க இன்னொரு டைப் ஆஃப் செல் இருக்கு. என்னது? நம்மளுடைய பண்டில் ஷீட் செல். சோ என்னது, there are two types of cell. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. in this plant ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சதை அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே போலாம். ஓகே, in these plants, இந்த பிளான்ட்ஸ்ல என்ன இருக்கும்? வாஸ்குலார் பண்டிலுக்கு சுத்தி ஒரு லார்ஜ் பேரன்கைமாவோட செல் கவர் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு வெத்து மாதிரி இருக்கும். வெத்துனா என்னது? என்னது? ரிங் மாதிரி இருக்கும். எழுதிட்டோமா? ரிங் மாதிரி. you should not be confused. அப்புறமா லெசன் எடுத்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்லிட்டேன். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க? கிரான்ஸ் அனட்டாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லீஃப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்கு. ஒன்னு மீசோஃபில் செல், இன்னொன்னு வந்து பண்டில் ஷீட் செல். ஓகே, அப்புறமா இதுல டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா வந்து மீசோஃபில் செல்லயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், பண்டில் ஷீட் செல்லயும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். டைமார்பிக்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்கும். டைமார்பிக்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், வெளிப்புறமா அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது. சோ ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அது காமிக்கும். ரெண்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ ஒண்ணு வந்து ஒண்ணு சின்னதா இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். லீஃப்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. அதனாலதான் இது டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு எதுல எல்லாம் இருக்கு? ஒண்ணு மீசோஃபில்ல இருக்கு, ஒண்ணு பண்டில் ஷீட்ல இருக்கு. மீசோஃபில்ல எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. வேற கலர்ல மார்க் பண்ணலாமா? ரொம்ப சின்னதா இருக்கும், ஸ்மாலரா இருக்கும். and have well developed granule chloroplast but do not accumulate starch. என்ன சொல்றாங்கன்னா, குளோரோபிளாஸ்ட்ல மீசோஃபில் செல்குள்ள இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ல கிரானா இருக்குமா? கிரானா தைலோகாய்டு பாத்துருக்கோம் கரெக்டா? இந்த மாதிரி நான் ஒரு சின்ன இப்படிதான் இருக்குன்னா பாத்துக்கோங்க. குளோரோபிளாஸ்ட் இப்படிதான் இருக்குன்னா இதுக்குள்ள சின்ன காயின் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த ஒரு காயினை வந்து தைல காயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே இந்த மொத்தமா இருக்கு பாருங்க, இந்த காயின் வந்து ஸ்டாக்கா வந்து மேல 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 அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் கிரானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல கிரானா வந்து நல்லா வெல் டெவலப்டா இருக்கும், நல்லா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து இதுல ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணாது. ஓகே, சோ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிரானா இருக்கும் குளோரோபிளாஸ்ட்ல, ஆனா ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணாது. இங்க அப்படியே ஆப்போசிட். நான் என்ன சொன்னேன்? மீசோஃபில் செல்ல ஸ்மாலரா இருக்கும்னா இங்க என்ன இருக்கும்? லார்ஜரா இருக்கும். இங்க கிரானா இருக்குன்னா இங்க கிரானா இல்ல, ஏ கிரானலா இருக்கும். இங்க ஸ்டார்ச் அக்யூமுலேட் ஆகணும், ஸ்டார்ச் அக்யூமுலேட் அப்படியே ஆப்போசிட். ஓகே, இங்க பாருங்க பெருசா இருக்கும்,
கிரானா வந்து இல்லவே இல்ல, லேக் ஆகும். அப்புறமா வந்து இல்ல ஸ்டார்ச் உடைய கிரெயின்ஸ் அதிகமா இருக்கும். உள்ள ஸ்டார்ச் வந்து நல்லா ஸ்டோர் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுச்சா? C4 பிளான்ட்டோடயே எல்லா என்ன சொல்றது? எல்லா மாடிஃபிகேஷனும் பாத்துட்டீங்களா? C4 சைக்கிள் மறுபடியும் ரிவைஸ் பண்றதுக்குன்னா நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. So C4 cycle is also called as hatch slack cycle. இந்த C4 சைக்கிள் எதுல நடக்கும்? C4 பிளான்ட் நடக்கும். அந்த C4 பிளான்ட்லாம் எங்கெல்லாம் வாழும்னா ட்ரை ஹாட் என்விரான்மெண்ட்ல வாழும். ஓகே, ட்ரை ஹாட்னா என்னது? தண்ணியே இருக்காது, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இதோட ரேட்டு. அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறமா வந்து இந்த ஸ்டொமேட்டா இருக்குல்ல, அது பார்ஷியலி க்ளோஸா இருக்கும். ஃபுல்லா க்ளோஸாவும் இருக்காது, ஃபுல்லா தொறந்தும் இருக்காது, பாதி மூடி இருக்கும். ஓகேங்களா? இல்ல போட்டோ ரெஸ்பிரேஷனை வந்து அது வந்து அவாய்ட் பண்ணும். போட்டோசிந்தசிஸ் உடைய ரேட்டை அதிகம் பண்ணும். ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்டோட எக்ஸாம்பிள் சுகர் கேன், மெய்ஸ், சொர்க்கம், அப்புறமா மில்லட். இப்போ இந்த C4 பிளான்டோட லீஃப்ல கொஞ்சம் வந்து மாடிஃபிகேஷன் இருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஒன்னு பிரசன்ட் ஆயிருக்கு. அது என்னதுன்னு பாக்கலாம். அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரோட பேர் தான் கிரான்ஸ் அனடாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீஃப் வந்து கிரான்ஸ் அனடாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரான்ஸ் அந்த வேர்டோடைய மீனிங் என்னதுன்னா பிரெத். பிரெத்னா ஒரு ரிங் மாதிரி. ஓகே, சோ இந்த ரிங் மாதிரி எங்க இருக்குன்னா இந்த பிளான்ட்ல லீஃபுக்குள்ள வாஸ்குலார் பண்டில்ஸ் இருக்குல்ல, சைலம் ஃபுளோயம், இத கவர் பண்ண ஒரு லார்ஜ் ரிங். ஓகேங்களா, இது ஒரு சரவுண்ட் பண்ண ஒரு லார்ஜ் பேரன்கைமோட செல்ஸ் ஒரு ரிங் மாதிரி இதை சரவுண்ட் பண்ணி வச்சுக்கும். அதோட பேர் தான் அதோட பேர் என்னதுன்னா பண்டில் ஷீட் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் அந்த கிரான்ஸ் அனடோம். ஓகே, லீஃப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செல் இருக்கு. இந்த ரெண்டு டைப் ஆஃப் செல்க்கு ரெண்டு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இந்த டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ மீசோஃபில் செல்ல பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல் இருக்கு, பண்டில் ஷீட் செல் இருக்கு. மீசோஃபில் செல்குள்ள ஸ்மாலரா இருக்கும், பண்டில் ஷீட் செல்குள்ள குளோரோபிளாஸ்ட் லார்ஜரா இருக்கும். இதுல வெல் டெவலப்டு கிரானா இருக்கும், அந்த காயினா இருக்கிறது. இங்க கிரானாவே ஆப்சென்ட். இதுல ஸ்டோர் ஆகாது, இதுல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப கிளியரா? ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓவர். இது நார்மலா லீஃப்ல என்ன நல்லா இருக்கும் அது எல்லாமே தான் இருக்கு. கியூட்டிக்கல், புலிஃபார்ம் செல், அப்பர் எபிடர்மிஸ், ஸ்பாஞ்சி மீசோஃபில், என்னது பாலிசைடு மீசோஃபில், மெட்டாசைலம், ஃப்ளோயம், சைலம், பண்டில் ஷீட் செல், மீசோஃபில் செல் எல்லாமே சேம் தான். ஓகே, ஸ்டொமேட்டா எல்லாமே. இப்போ C4 பாத்வே உடைய ஒரு சைக்கிளா ஒரு ஸ்டெப்ஸா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஃபிக்சேஷன் இன் மீசோஃபில் செல். என்னது? ஃபிக்சேஷன் இன் மீசோஃபில் செல். மீசோஃபில் செல்ல கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். சோ இங்க ரெண்டு டைப் ஆஃப் செல்ல, இங்க ஒன்னு மீசோஃபில் செல்லு, இன்னொன்னு வந்து பண்டில் ஷீட் செல். கரெக்டா? இந்த ரெண்டு செல்லயும் வந்து ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் மீசோஃபில் செல்ல இருந்து ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா பண்டில் ஷீட் செல் வரைக்கும் வரும். அப்படியே இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படியே சைக்கிள் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சோ ரெண்டு டைப் ஆஃப் செல்ல இது நடக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மீசோஃபில் செல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீசோஃபில் செல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய இந்த என்ன சொல்றது பண்டில் ஷீட் செல் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன் இன் மீசோஃபில் என்ன ஃபிக்ஸ் பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், நம்ம போன வாட்டி பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்சேஷன் இந்த கார்பாக்சிலேஷன் இன் மீசோஃபில். கேப்பீங்க மேம் எதுல மேம் ஃபர்ஸ்ட் நடக்கும்? ஒண்ணு மீசோஃபில்லா இல்லனா வந்து பண்டில் ஷீட் செல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீசோஃபில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, சோ மீசோஃபில் செல்ல கார்பன் டை ஆக்சைடு வந்திருக்கும். கரெக்டா? இந்த கார்பன் டை ஆக்சைடு யாரு கூட கம்பைன் ஆகும்னா பாஸ்போனல் பாஸ்போபீனால் பைருவேட். பாஸ்போபீனால் பைருவேட். பாஸ்போ ஈனால் பைருவேட். என்னது? பாஸ்போ ஈனால்
பைருவேட் கூட சொல்லலாம், பைருவிக் ஆசிட் கூட சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு யார் கூட கம்பைன் ஆகும், பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட், பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட் இல்லைன்னா பாஸ்போ ஈனால் பைருவேட் கூட சொல்லலாம். பிஇபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிஇபி கூட கம்பைன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யார் கூட கம்பைன் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு இஸ் கம்பைன் வித் 3 கார்பன் காம்பவுண்ட். இது 3 கார்பன் காம்பவுண்ட். இது பாருங்க 3 கார்பன் காம்பவுண்ட். 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள 3 கார்பன் காம்பவுண்ட் உள்ள பாஸ்போ ஈனால் பைருவிக் ஆசிட் பிஇபி கூட கம்பைன் ஆகும். இந்த கம்பைன் நான் சொன்ன ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது என்ன ஆகும், ஒரு என்சைம் கண்டிப்பா இருக்கும். இங்க என்ன என்சைம் இருக்கும்னா பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். பாஸ்போ ஈனால் கூட இது கம்பைன் ஆகுது. எது கூட கம்பைன் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜன் கூடயா, கார்பன் டை ஆக்சைடுல. சோ கார்பாக்சிலேஸ் என்சைம் கூட நீங்க உட்கார்ந்து அதை படிக்கணும்னு இல்ல, ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சுட்டா போதும். கரெக்டா, பாஸ்போ ஈனால் பைருவேட் மாலிகுல் கூட இது கம்பைன் ஆகுது. எது கூட, கார்பன் டை ஆக்சைடு கூட ஆக்சிஜன் கூடயா, கார்பன் டை ஆக்சைடுனா கார்பாக்சிலேஸ் போடணும், ஆக்சிஜன் கூடனா ஆக்சிலேஸ்னு போடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ், இத பிஇபி கார்பாக்சிலேஸ் கூட சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா பெப்கோ கூட சொல்லுவாங்க. பெப்கோ 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 இல்லைன்னா பிஇபினா என்னது, பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ். ஓகே, என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடுக்குள்ள பாஸ்போ ஈனால் பைருவேட் வந்து கம்பைனை, ஒரு 3 கார்பன் உள்ள காம்பவுண்ட் கம்பைனை வித் ஹெல்ப் ஆஃப் an enzyme called as பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட், OAA. ஓகே, இது ஒரு 4 கார்பன், இது ஒரு 4 கார்பன், 4 கார்பன், இது 3 கார்பன். ஓகே, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். அதனாலதான் இத இங்க பாருங்க, இந்த கேட்டீங்களா ஏன் இது C4 சைக்கிள், போன வாட்டி என்ன ஆச்சு நம்மளுக்கு, ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. கரெக்டா, இங்க பாருங்க இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த சைக்கிளோடைய. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து 4 கார்பன் காம்பவுண்டால, அதனால இது C4 கார்பன் 4 சைக்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, இது நடந்துருச்சு மீசோஃபில் செல்குள்ள இருக்கிற சைட்டோசோல்குள்ள, இந்த பிக்சேஷன் எல்லாமே நடந்துருச்சு. கரெக்டா, சைட்டோசோல்குள்ள இந்த மீசோஃபில் செல்குள்ள இருக்கிற சைட்டோசோல் அந்த பார்ட்ல வந்து என்ன ஆச்சு, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிடா மாத்தி பிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இப்போ. கரெக்டா, இப்போ இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட். இது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட்னால, இதனாலதான் C4 பாத்வே நேம் வந்துச்சு. அது நம்ம பார்த்தாச்சு. இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்ல இருந்து எங்க போகும், பண்டில் ஷீட் செல்ல இருக்கிற குளோரோபிளாஸ்டுக்கு போகும். ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் மூவ்ஸ் ஃப்ரம் மீசோஃபில் செல் டு பண்டில் ஷீட் செல். மீசோஃபில் செல்ல இருக்கிற சைட்டோசோல்ல இருந்து பண்டில் ஷீட் செல்ல இருக்கிற குளோரோபிளாஸ்டிக் வந்து போகும். அங்க போய் என்ன ஆகுனா, ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, மறுபடியும் அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். அதுல இருந்து ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு தானே உள்ள ஸ்டோர் ஆகி நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு அது ரிலீஸ் பண்ணிடும் அங்க போய். சொல்லுங்க மரியம். எஸ், உங்க வாய்ஸ் கேட்டது அதுதான் கேட்டேன், ஏதாவது டவுட் இருக்கான்னு. சோ ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் மீசோஃபில் செல்ல இருந்து பண்டில் ஷீட் செல்க்கு போகும். அங்க போய் பண்டில் ஷீட் செல்ல இருக்கிற குளோரோபிளாஸ்ட்க்கு போய் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, ஃபிக்சேஷன் ஆஃப் மீசோஃபில் செல். செகண்ட் என்ன நடந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன். செகண்ட் வந்து ஸ்மால் லெட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேர்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எங்க போயிடுச்சு, இப்போ பண்டில் ஷீட் செல்க்கு போயிடுச்சு. இப்போ டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். டீகார்பாக்சிலேஷன்
ஏன் இது டி கார்பாக்சிலேஷன் நடக்குதுன்னு சொல்லி வந்து உங்களால வந்து கொஞ்சம் கெஸ் பண்ண முடியுதா? இங்க பாருங்க, பிக்சேஷன் இன் மீசோஃபில் அப்படின்னு சொல்றோம்ல, இங்க ஒரு கார்பாக்சிலேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சு. கார்பாக்சிலேஷன் என்னது? கார்பன் டை ஆக்சைட வேற ஏதாவது ஒரு மாலிகுலா நான் மாத்துறேன். ஓகேங்களா? அது வந்து ஆல்ரெடி மீசோஃபில் செல்ல நடந்துச்சு. இப்போ இது மறுபடியும் நடக்கல, அதனால டி கார்பாக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பாக்சிலேஷன் 2 கார்பாக்சிலேஷன் இங்க நடக்குது. 2 டைம் வந்து பிக்ஸ் ஆகுது. ஒன்னு மீசோஃபில்ல, ஒன்னு வந்து நம்மளுடைய பண்டில் ஷீட் செல். இப்போ இந்த பண்டில் ஷீட் செல்குள்ள போய் இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுது. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மறுபடியும் C3 சைக்கிள்ல என்டர் ஆகும். இங்க பாருங்க, இந்த இதுல C4 சைக்கிளும் இருக்கு, C3 சைக்கிளும் இருக்கு. இப்போ எப்படி C3 சைக்கிள்ல கார்பன் டை ஆக்சைடுல இருந்து நம்ம மறுபடியும் அந்த ட்ரிஸ் பாஸ்பேட் பண்ணுமோ, அதே மாதிரி எல்லாமே சேம் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? இது கூட என்ன ஆகும்? இப்போ கார்பன் டை ஆக்சைடு C3 சைக்கிளோட என்டர் ஆகும். C3 சைக்கிள்ல என்னது? கார்பன் டை ஆக்சைடு RuBP கூட என்னது கம்பைன் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு அப்படியே பார்க்கலாமா? இங்கே கார்பன் டை ஆக்சைடு RuBP கூட கம்பைன் ஆகும். RuBP கூட கம்பைனா என்ன ஆகும்? பாஸ்போகிளிசரேட்டா மாட்டும். PGA கன்வெர்ட் பண்ணும். 3 கார்பன் காம்பவுண்ட். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் ATP NADPH கிட்ட இருந்து வர இது ரிடக்ஷன் ஆகும். இதுல இருந்து வர எனர்ஜி, அப்புறமா வந்து ரெடியூசிங் பவர், எல்லாத்தையும் ரெடியூசிங் பவர் வந்து ரெஸ்கியூவிங் பவர்னு எழுதி வச்சிருக்கேன். ரெடியூசிங். சோ என்னது? கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் RuBP கூட வித் ஹெல்ப் ஆஃப் ருபிஸ்கோ கூட என்சைம் கூட கம்பைன் ஆகி 3 பாஸ்போகிளிசரேட்டா மாறும். இந்த 3 பாஸ்போகிளிசரேட் வந்து ATP NADPH ஓட உதவி வச்சு என்ன ஆகும்? மறுபடியும் ரிடக்ஷன் ஆகி ட்ரையோஸ் பாஸ்பேட்டா மாறும். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்து என்னவா மாறணுமோ மாறிட்டு, இல்ல மிச்சம் இருக்கிறது எல்லாமே அப்படியே ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் RuBP கன்வெர்ட் ஆயிடும். கரெக்டா? இந்த சேம் ப்ராசஸ் இப்போ இது நடக்கும். ஓகே, 4th ப்ராசஸ் என்னது? ரீஜெனரேஷன். எழுதட்டுமா? ப்ராசஸ் 1 minute. Okay. Right, let's continue. So 4th one என்ன நடக்கும்? Regeneration. Regeneration இப்போ left over 3 carbon compound return to mesophyll cell to regenerate PEP using. இங்க பாருங்க, அந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் இருக்குல்ல, C3 சைக்கிளோட எண்ட் ப்ராடக்ட் என்னது? C3 சைக்கிளோட எண்ட் ப்ராடக்ட் என்னது? இங்க என்ன நடக்கும்? ட்ரையோஸ் பாஸ்பேட் வந்துருமா? ட்ரையோஸ் பாஸ்பேட். இதுவும் 3 கார்பன் காம்பவுண்ட். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருக்கிற இந்த மிச்சம் இருக்குல்ல, இது என்னவா மாறும் சொன்ன? RuBP. ஆனா வந்து இங்க RuBP மாறாம என்னவா மாறும்னா PEP கன்வெர்ட் ஆயிடும். PEP அந்த ஒரே ஒண்ணுதான் டிஃபரெண்ட். RuBP இல்லாம இது PEP கன்வெர்ட். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் இங்க போயிடும், மேல போயிட்டு இது ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் PEP இதுக்குன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது பண்றோமோ அதுதான் வந்து என்ன ஆகும்? ரீஜெனரேட் ஆகும். அங்க RuBP தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னால அது வந்து ரீஜெனரேட் ஆச்சு. இங்க PEP தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல, அது வந்து ரீஜெனரேட் ஆகும். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாமா? ஓகே, ரெடி? சோ ஃபர்ஸ்ட் வந்து மீசோஃபில் செல்ல கார்பன் டை ஆக்சைடு யாரு கூட கம்பைன் ஆவாங்க? பாஸ்போ ஈனால் பைருவேட், PEP கூட 3 கார்பன் காம்பவுண்ட். இது கூட எந்த என்சைம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? PEP கார்பாக்சிலேஸ், பாஸ்போ ஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ்.
இப்போ கார்பன் டை ஆக்சைடு கூட பிஇபி கம்பைனை வித் ஹெல்ப் ஆஃப் பிஇபி கார்பாக்சிலேஸ் என்னவா ஃபார்ம் ஆகுது? ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வந்து 4 கார்பன் காம்பவுண்ட், அதனால இது வந்து C4 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் வந்து இட் கெட் டிரான்ஸ்போர்ட்டட் டு இது பண்டில் ஷீட் செல் இருக்கிற குளோரோபிளாஸ்ட்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிடும். அங்க என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி இந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் C3 சைக்கிளா மாறும். C3 சைக்கிள் கூட என்டர் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு RUBP இது ஹெல்ப் ஆஃப் அன் என்சைம் அண்ட் ருபிஸ்கோ அந்த என்ன சொல்றது என்னவா மாறும்? இது பாஸ்போ கிளிசரேட்டா மாறும். இந்த பாஸ்போ கிளிசரேட் ட்ரையோஸ் பாஸ்பேட்டா வித் ஹெல்ப் ஆஃப் ரிடக்ஷன் ATP அண்ட் NADPH மாறும். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து எந்த செல்லுக்கு போயிடும்? மீசோபில் செல்லுக்கே போயிடும். மீசோபில் செல்லுக்கு போய் மறுபடியும் வந்து PEP வந்து ரீஜெனரேட் ஆயிடும். ஓகே, இங்க 2 கீ என்சைம் தான். என்னதுன்னா ஒன்னு PEP கார்பாக்சிலேஸ் இன் மீசோபில், என்னது பாஸ்போஈனால் பைருவேட் இன் மீசோபில், அப்புறமா ருபிஸ்கோ இன் பண்டல் ஷீட்ஸ். ஓகே, ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் இது வந்து பண்டல் ஷீட்ஸ் எல்லாம் நடக்கும். ஓகே, என்னது PEP, இங்க ருபிஸ்கோ இப்படிதான் எழுதணும். ஓகேங்களா, எல்லாமே கேபிட்டல்ல எல்லா ஸ்மால்ல எழுதக்கூடாது. ஓகே, பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணேன், எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே, பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிடலாம். Thus in C4 pathway of dark reaction there are 2 carboxylase enzyme. என்னென்ன என்சைம்? ஒன்னு PEP கார்பாக்சிலேஸ், இன்னொன்னு வந்து மீசோஃபில்ல, இன்னொன்னு வந்து RUBP கார்பாக்சில், அதாவது ருபிஸ்கோ இன் பண்டில் ஷீட் செல். ஓகே, இப்போ இந்த C3 சைக்கிளுக்கும் C4 சைக்கிளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். டிஃபரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ C3 சைக்கிள்ல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் அப்படின்னா ஓகே, கொஞ்சம் வந்து நான் யூனிக்கா பண்ணலாம். C3 சைக்கிள்ல ஃபிக்சேஷன் அக்செப்டார் ஃபர்ஸ்ட் நான் இதை மார்க் பண்ணிட்டேன். கார்பன் டை ஆக்சைடு என்சைம்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே இல்லை. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் நான் மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, உடைய அனாட்டமி, போட்டோ ரெஸ்பிரேஷன், அப்புறமா எஃபிஷியன்சி. ஈஸியா நம்ம வந்து இதை படிச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஓகேங்களா மரியம்? சோ C3 பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடை பிக்ஸ் பண்ணது, கம்பைன் ஆகுறது ஒரே ஒரு வாட்டி தான் நடக்கும். இங்க 2 வாட்டி நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மீசோஃபில்ல நடக்கும், செகண்ட் வந்து பண்டில் ஷீட் செல்ல நடக்கும். அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, வெரி சிம்பிள். இதுல ஃபர்ஸ்ட் யார் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு எது கூட கம்பைன் பண்ணது? RUBP. அதுலயும் ஒரே ஒரு அக்செப்டார் தான், RUBP தான் எல்லா கிரீன் செல் பிளான்ட்லயும். ஆனா இங்க பிளான்ட்ல 2 செல் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மீசோஃபில்ல PEP வந்து ஒர்க் ஆகுது. PEP வந்து அக்செப்டரா இருக்கு, கம்பைன் ஆகுது 3 கார்பன் காம்பவுண்ட். அதுக்கப்புறமா வந்து பண்டில் ஷீட் செல்லுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கார்பன் டை ஆக்சைடு யாரு கூட கம்பைன் ஆகும்? RUBP. இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட். சோ 2 கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர், இல்ல ஒன்லி ஒன், இல்ல 2. மீசோஃபில்ல வந்து PEP, பண்டில் ஷீட் செல்ல வந்து RUBP. ஓகே, 3 கார்பன் காம்பவுண்ட், 5 கார்பன் காம்பவுண்ட். என்சைம் இதுல RUBP கார்பாக்சிலேஸ் மட்டும்தான். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும்போது அவ்வளவா எஃபிஷியன்ட்டா இருக்காது. அதனாலதான் இங்க PEP கார்பாக்சிலேஸ் வந்து நம்ம C4 பிளான்ட்ல யூஸ் பண்றோம். ஏன்னா இங்க RUBP வந்து இங்க வந்து C4 பிளான்ட்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு என்சைம் வந்து எடுத்திருக்கோம், PEP கார்பாக்சிலேஸ். PEP கார்பாக்சிலேஸ் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருந்தா கூட. அப்புறமா RUBP நார்மலா இதுல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும் போது ஒர்க் ஆகுது. இது ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லோவா இருக்க டை ஆக்சைடு லோவா இருக்கும் போது RUBP கார்பாக்சிலேஸ் வேலை செய்யாது. ஓகே, எஃபிஷியன்ட்டா இருக்காது. அதுவே கார்பன் டை ஆக்சைடு வந்து லோவா இருந்தாலும் PEP கார்பாக்சிலேஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே, சோ C3 பிளான்ட்ல ஒரே ஒரு என்சைம், C4 பிளான்ட்ல 2 என்சைம், PEP கார்பாக்சிலேஸ், RUBP கார்பாக்சிலேஸ்.
பிஇபி ஆர்யூபிபி அவ்வளவுதான். பிஇஆர்யூபி ரெண்டு தான் டிஃபரெண்ட். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் என்னது? ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். அதனால தான் C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காம்பவுண்ட் அது? பாஸ்போகிளிசரேட் இல்லனா பாஸ்போகிளிசரிக் ஆசிட் PGA படிச்சோம் கரெக்டா? இதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எதுனா ஆக்சாலோ அசிட்டிக் ஆசிட். இது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட்னால C4 சைக்கிள் நேம் வந்துச்சு. கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு கரெக்டா? அப்புறமா போட்டோசிந்தசிஸும் நல்லா நடக்கும் இங்க. ஆனா இங்க கார்பன் டை ஆக்சைடு போட்டோசிந்தசிஸ் நல்லா தான் நடக்கும். ஆனா கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும். கம்மியா தான் நல்லா நடக்கும், அதிகமா தான் நல்லா நடக்கும். அந்த மாதிரி C3 ல C4. லீஃப் உடைய அனாட்டமி இல்ல கிரான்ஸ் அனாட்டமி வந்து ஆப்சென்ட். இதுல கிரான்ஸ் அனாட்டமி பிரசன்ட். இங்க ஒரே ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், இங்க ரெண்டு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. டைமார்பிக் குளோரோபிளாஸ்ட். ஓகே ஒரே ஒரு போன் வருது. ஹலோ. ஓகே ஓகே லெட்ஸ் கண்டினியூ. லீஃப் அனாட்டமி இங்க கிரான்ஸ் அனாட்டமி பிரசன்டா இருக்கு, அதனால ஒரே ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இங்க கிரான்ஸ் அனாட்டமி ஆப்சென்டா இருக்கு, அதனால ஒரே ஒரு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இங்க கிரான்ஸ் அனாட்டமி பிரசன்டா இருக்கு, அதனால ரெண்டு டைப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. எதுல எல்லாம் ஒண்ணு மீசோபில் செல்ல, இன்னொன்னு வந்து பண்டில் ஷீட் செல்ல. கரெக்டா? ஒண்ணு சின்னதா இருக்கும், கிரானா வந்து பிரசன்டா இருக்கும், ஸ்டார்ச் பிரசன்டா இருக்காது. ஒண்ணுத்துல வந்து பெருசா இருக்கும், கிரானா ஆப்சென்டா இருக்கும், ஸ்டார்ச் பிரசன்டா இருக்கும். பார்த்தோம்ல? ஓகே. போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து என்னது? இங்க எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்ஹிபிட்டர் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். போட்டோ ரெஸ்பிரேஷன் என்னது? ஆக்சிஜன் அதிகமா இருக்குது. இங்க ஆக்சிஜன் அதிகமா இருந்தா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஓகேங்களா? இங்க வந்து போட்டோ ரெஸ்பிரேஷனே ஆப்சென்ட், ஆக்சிஜனே அதிகமாவே இருக்காது. அதனால அதோட பார்ட் அதோட வேலையை வந்து பாத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து ஆக்சிஜனே இல்லாததுனால போட்டோசிந்தசிஸ் நல்லா வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இங்க ஆக்சிஜன் அதிகமா இருக்கிறதுனால போட்டோசிந்தசிஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே. இதுக்கு நல்ல என்விரான்மெண்ட்ல இருக்குது, நல்லா ட்ரையான என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ஆக்சிஜனுடைய பிரசன்ஸ் அவ்வளவா அதிகமா இருக்காது. ஓகே. எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இது லெஸ் எஃபிஷியன்ட், இது மோர் எஃபிஷியன்ட். நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா C3 சைக்கிளோடைய C3 சைக்கிளையும் C4 சைக்கிளையும் கம்பேர் பண்ணும்போது எது நல்லா போட்டோசிந்தசிஸ் நல்லா பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா C4 சைக்கிள் தான். ஓகேங்களா? அது நல்லா எதுக்குன்னா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருந்தாலும் அதை அதிகமாக்கிக்குது. சோ இது வந்து நல்ல அடாப்டேஷன் இருக்கு, நல்ல சர்வைவல் இருக்கு. கரெக்டா? சோ இது வந்து நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இது வந்து நிறைய ஈல்டு பண்ணும், இது கம்மியா ஈல்டு பண்ணும்.
இங்க ரெண்டு வாட்டி கார்பாக்சிலேஷன் நடக்கிறதுனால நிறைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து இது பண்ணுது. கரெக்டா? இதுல கம்மியா C4 சைக்கிள் வந்து 2 வாட்டி கார்பாக்சிலேஷன் நடக்குது. கரெக்டா? பண்டில் ஷீட் செல்லையும் இருக்குது, மீசோஃபில்லயும் நடக்குது. அதனால வந்து இது என்ன ஆகுதுன்னா நல்லா வந்து அந்த போட்டோசிந்தசிஸ் வந்து நல்லா நடக்குது. ஓகேங்களா? நிறைய ஏடிபி கிடைக்குது, அப்புறமா நிறைய கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் பண்ண முடியுது. இதெல்லாம் பேசிஸ். இது ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு பாயிண்டா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு கொடுக்கல. ஜஸ்ட் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா C4 சைக்கிள் இஸ் பெட்டர் தென் C2 சைக்கிள். C4 சைக்கிள் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தென் C3 சைக்கிள். அது மட்டும் வச்சுக்கோங்க, மற்றது எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின். ஆனா இன்டெக்ஸ் கொஸ்டின் எல்லா கிளாஸும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனா வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லெசன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு நம்மளுக்கு நிறைய சிலபஸ் இருக்கு. இன்னும் பிளான்ட் அனட்டாமியே முடிக்கல, இன்னும் பிளான்ட் பிசியாலஜியே முடிக்கல. பிளான்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் இது, போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், அதெல்லாம் நைட்ரஜன் மெட்டபாலிசம், இதெல்லாம் பிளான்ட் பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஹியூமன் பிசியாலஜி இருக்கு. கரெக்டா? பயோடெக்னாலஜி, இத்தனை லெசன் இருக்கு நம்மளுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் வந்து ஃபாஸ்டப்பா ஆனாதான், கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா கிளாஸ் முடிச்சாதான் நம்மளால வந்து கீப் அப் பண்ண முடியும். ஓகே, டிசம்பருக்குள்ள நம்மளுடைய போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து போட்டோசிந்தசிஸ் பத்தி நம்ம டீடைல்டா படிச்சிட்டோம். கரெக்டா? கார்போஹைட்ரேட் உருவாகிறது, லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. என்னதுன்னா, போட்டோசிந்தசிஸ எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, போட்டோசிந்தசிஸ எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். இது முடிச்சுட்டே போலாம், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கான கிளாஸ்ல? என்ன கிளாஸ்? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாமா? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டும் முடிச்சிடலாம் கொஞ்சம். So the factors affecting the rate of photosynthesis. What are the factors affecting the rate of photosynthesis? Rate of photosynthesis யாரு photosynthesis பண்றதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ போட்டோசிந்தசிஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபேக்டர்ஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. சிலது வந்து உள்ள அஃபெக்ட் பண்ணுது பிளான்ட்டுக்குள்ள, சிலது வந்து வெளியில வந்து அஃபெக்ட் பண்ணுது. சம் ஆர் இன்சைட் தி பிளான்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் உள்ள கூட பிளான்ட்ல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. போட்டோசிந்தசிஸ பிளான்ட்டுக்கு வெளியில கூட சிலது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இது ரெண்டு ப்ராட் கேட்டகரியா டிவைட் பண்ணிட்டாங்க. என்னது, ஒன்னு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் இருக்கிற ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபேவரபிள் தீஸ் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமாகும். அதுவே இந்த டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா இது என்ன ஆகும், நம்மளுடைய போட்டோசிந்தசிஸ் உடைய ரேட் வந்து கம்மியாயிடும். இந்த போட்டோசிந்தசிஸே நடக்காது அதிகமா. ஓகேங்களா? சோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் இது ஃபேக்டர்ஸ் வித்தின் தி பிளான்ட்டுக்குள்ள என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தடையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளோரோஃபில்லா, இதுதான் இம்பார்ட்டன்டே. குளோரோஃபில் போட்டோசிந்தசிஸ் உடைய ரேட் அப்படின்னா எவ்வளவு அதிகமாகும். ரேட்னா என்ன தெரியுமா? எவ்வளவு நடக்கும் அதுதான். இப்போ நான் பாக்குறேன் ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து நான் நடக்கிறேன், அது என்னுடைய ரேட். சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து ஹார்ட் பீட் வந்து 70
92 டைம்ஸ் வந்து அது பீட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அதோடைய ரேட் 92 டைம்ஸ் தானே ஹார்ட் பீட் ஆகும். பல்ஸ் பிபியோட பிளக்சுவேஷன் 120/80 இருக்குன்னா அதோடைய ரேட் அதுதான். அதை விட கம்மியாவும் ஆகக்கூடாது, அதை விட அதிகமும் ஆகக்கூடாது. ஹைப்போ டென்ஷன் ஆயிடும், ஹைப்பர் டென்ஷனா மாறிடும். சரிங்களா? அதுதான் வந்து ரேட் ஆஃப் சம்திங். சரிங்களா? இப்ப ஹார்ட் பீட்டோட ரேட் என்னது? 60ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும் பர் மினிட். அதுதான் அதோட ரேட். அதை விட அதிகமாகவும் ஆகலாம், அதை விட கம்மியும் கூட ஆகும். அந்த மாதிரி போட்டோசிந்தசிஸ் ஒரு ரேட், அது எவ்வளவு நடக்குமோ நடக்கக்கூடாதோ, அது அதிகமும் ஆகக்கூடாது, அது கம்மியும் ஆகும். சரிங்களா? அதை யார் அஃபெக்ட் பண்றாங்கன்னா குளோரோஃபில். ஸோ எவ்வளவு ரேட் அதிகமா, ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் குளோரோஃபில், அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில். ஸோ ரேட் போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா குளோரோஃபில் அதிகமா இருக்கணும். ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, குளோரோஃபில் என்ன பண்ணும்? லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி இதை வந்து லைட் ரியாக்ஷனுக்கு தேவைப்படுறத கொடுக்கும். கரெக்டா? எலக்ட்ரானை ஜம்ப் பண்ண வைக்கும், எக்ஸைட் பண்ண வைக்கும். இதுக்கெல்லாம் வந்து அந்த லைட் தேவை, குளோரோஃபில் தேவைப்படுது. மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் குளோரோஃபில் நடக்குது. கரெக்டா? So rate of photosynthesis is directly proportional to amount of chlorophyll. Chlorophyll எவ்வளவு அதிகமாயிட்டே இருக்கோ போட்டோசிந்தசிஸும் அதிகமா நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் லீஃப் உடைய ஏஜ், அப்புறமா லீஃப் உடைய அனாட்டமி. யங் ஃபுல்லி எக்ஸ்பேண்டட் லீஃப் பாத்தீங்கன்னா அதுக்கு ஹைலி புதுசா யங்கா இருக்கிற லீஃப், நல்லா பெருசா இருக்கிற லீஃப் என்ன ஆகும்னா அதுக்கு போட்டோசிந்தசிஸ் அதிகமா இருக்கும், ஹையா இருக்கும், மேக்சிமமா இருக்கும். ஓகேங்களா? சோ லீஃப் ஃபர்ஸ்ட் சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், பெரிய லீஃபா. அப்போ அதே மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா போட்டோசிந்தசிஸும் மேக்சிமம் ஆயிடும். ஆனா லீஃப் வந்து வயசு ஆக ஆக, லீஃபுக்கு ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அது வீக் ஆயிடும், போட்டோசிந்தசிஸும் அப்படியே கம்மியாயிடும். புரியுதா உங்களுக்கு? எங்க இருக்கும் போது ஓகே, சோ எங்க இருக்கும் போது அப்படியே சின்னதுல இருந்து பெருசாகும் போது போட்டோசிந்தசிஸ் மேக்சிமமா நடக்கும், நல்லா நடக்கும். நம்ம எதிர்பார்க்கவே முடியாத போட்டோசிந்தசிஸ் எல்லாம் நடக்கும். ஆனா வந்து லீஃப் ஏஜ் ஆக ஆக குளோரோபிளாஸ்ட் எல்லாமே வீக் ஆயிடும். வீக் ஆறதுனால அப்படியே நாகும் போட்டோசிந்தசிஸும் அப்படியே கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஓகே, ஒண்ணு வந்து லீஃப் உடைய ஏஜ். இப்போ அனாட்டமி, லீஃபுக்குள்ள வந்து என்னென்ன டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டர். இன்னும் என்னென்ன ஃபேக்டர் பாத்தீங்கன்னா லீஃப்குள்ள ஸ்டொமேட்டா, நல்ல ஸ்டொமேட்டா அதிகமா இருக்கு. நம்பர், ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டொமேட்டா, எவ்வளவு ஸ்டொமேட்டா இருக்குது, எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது, அதுக்கப்புறமா அந்த ஸ்டொமேட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதெல்லாம் டிபெண்ட் ஆகும். செகண்ட் ஒன் ஏரோடைய ஸ்பேஸ், இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் டிபெண்ட் ஆகும். தேர்ட் ஒன் பாலிசேடு பேரண்ட் கைமா, அப்புறமா ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமா எவ்வளவு இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பாலிசேடு பேரண்ட் கைமா, ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமா அதிகமா இருந்தா போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். அப்புறமா கியூட்டிக்கல் எவ்வளவு திக்கா இருக்கு. ஸோ 4 ஸ்டொமேட்டா, இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், பாலிசேட், அப்புறமா ஸ்பாஞ்சி பேரண்ட் கைமா, கியூட்டிக்கலோடைய திக்னஸ். இப்போ போட்டோ சிந்தேட் எவ்வளவு டிமாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, போட்டோ சிந்தேட்னா ஃபுட் ப்ரொடியூஸ், அதான் போட்டோ சிந்தேட் அப்படின்னு சொல்லலாம். ஏட் சாப்பிடுறது, சாப்பாடு, பிளான்டோடைய சாப்பாடு எவ்வளவு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு. இப்போ பிளான்ட்டுக்கு எனக்கு சாப்பாடு அதிகமா வேணும்னா அதிகமா போட்டோசிந்தசிஸ் நடக்கும். இப்போ ஒரு பிளான்ட் புதுசா இருக்கு, அது வந்து க்ரோ ஆயிட்டே இருக்குன்னா அந்த பிளான்ட்டுக்கு சாப்பாடு அதிகமா தேவைப்படும். கரெக்டா? நியூட்ரிஷன் அதிகமா தேவைப்படும். அந்த மாதிரி பிளான்ட்ல அப்போ அந்த மாதிரி பிளான்ட்ல என்ன நடக்கும்னா போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும் as compared to மெச்சூர் பிளான்ட். மெச்சூர் பிளான்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடும், அதனால அதுக்கு அவ்வளவா ஃபுட் கேட்காது, அதனால போட்டோசிந்தசிஸோட டிமாண்ட் கம்மி ஆயிடும். கரெக்டா? இதுக்குன்னா அதுக்கு வந்து அவ்வளவா ஃபுட் கேட்காது, அவ்வளவா வளர்ற வேலை எதுவுமே இல்ல. அது இப்ப நல்லா ஸ்டேபிளா மெச்சூர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா அந்த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி தேவைப்படாது, அதனால இங்க போட்டோசிந்தசிஸ் வந்து டிக்ளைன் ஆயிடும். நல்லா க்ரோயிங் பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும், கொஞ்சம் ஸ்டேபிளா மெச்சூர் ஆன பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் அவ்வளவா நடக்கும். குளோரோபில் ரிவைஸ் பண்ணலாமா? இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குளோரோபில் அதிகமா இருந்தா போட்டோசிந்தசிஸ் அதிகமா. செகண்ட் ஒன், லீஃப் புதுசா வளர்ந்துகிட்டே இருக்குன்னா அங்க போட்டோசிந்தசிஸ் அதிகமாகும், கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கம்மியாயிடும். ஸ்டொமேட்டா அதிகமா இருக்கணும்,
ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும். பாலிசேடு ஸ்பாஞ்சி பேரண்டைமும் அதிகமா இருக்கணும். கியூட்டிகளுடைய திக்னஸும் அதிகமா இருக்கும். ஃபுட் எவ்வளவு அதிகமா கேக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா குரோ ஆயிட்டு இருக்கிற பிளான்ட் ஃபுட் அதிகமா கேட்கும். இதுக்குன்னா அப்பதான் அது வந்து நிறைய செல் டிவைட் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? அந்த மாதிரி கேட்கும் போது போட்டோசிந்தசிஸ் அதிகமாகும். ஃபுட் வந்து கம்மியா டிமாண்ட் இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் கம்மியாயிடும். ஓகே. சோ இதுக்கான கிளாஸ் நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா? எஸ் மரியம் புரிஞ்சுச்சா? C4 சைக்கிள் டீடைலா படிச்சிட்டோம். அப்புறமா ஃபேக்டர்ஸ் டீடைலா படிச்சிட்டோம். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? ஃபோக்கஸ் பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? நான் சும்மா அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது. நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்பதான் வந்து எனக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸ்டூடெண்ட் நல்லா லிசன் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. அப்பதான் என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நான் அதிகமாக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க நீங்க. ஐ வில் நெவர் அது வந்து இல்ல டவுட் கேட்காதீங்க சொல்லவே மாட்டேன். எந்த டீச்சரும் சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? சோ டவுட் கேளுங்க. அப்பதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டர் கான்வர்சேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? எஸ் மரியம், இனி கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? Yes, ma'am. Thank you, ma'am.